அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்முடைய பிரணவபீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஸ்டெல்லஸ்கோப் கேபி ஜோதிடம் மென்பொருள் ஒரு மிக சிறந்த கேபி ஜோதிட சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன இருக்குது, இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த பகுதிக்குள்ளே போயிடலாம். இந்த சாஃப்ட்வேர் நீங்களும் வாங்கிக்கலாங்க. வகுப்பு படிச்சிருந்தாலும் சரி, வகுப்பு படிக்கலனாலும் சரி, நீங்களும் இந்த ஸ்டெல்லஸ்கோப் ஜோதிட மென்பொருளை வாங்கி கொள்ளலாம். இந்த சாஃப்ட்வேர் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜில் செயல்படக்கூடிய தன்மையில் இருக்குங்க. இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ் ஓஎஸில் மட்டும்தாங்க வேலை செய்யும். மற்றபடி மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் இது மாதிரியான மொபைல் ஃபோன்லாம் எதுவும் செயல்படாது. ஒன்லி விண்டோஸ் ஓஎஸில் மட்டும்தான் செயல்படும். நீங்கள் ஒரு அடிப்படை வசதி கொண்ட ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சுருந்தாலே போதும், அதிலே நம்முடைய சாஃப்ட்வேர் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு கவர்மெண்ட்டில் கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்பு அதில் எல்லாமே நம்முடைய சாஃப்ட்வேர் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கும். சரி, ஓகே, நம்ம இன்றைய பகுதிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சாஃப்ட்வேரில் மேலே 3 பாக்ஸ் இருக்கும். ஒன்று பர்த் ஹோரோஸ்கோப், பிறப்பு ஜாதகத்தை கணிக்கிறது. இன்னொன்று ஹோரரி ஹோரோஸ்கோப், பிரசனம் பார்க்கறது. இன்னொன்று ரூலிங் பிளானட், ஆளும் கிரகம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இந்த 3 விஷயந்தான் இருக்குதுங்க. குருஜி அவர்கள், என்னுடைய குருநாதர், பிரணவபீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்கள், அவர் தான் இந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணதுங்க. ஸோ அவருக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு தொழில் முறையாக ஜோதிடம் செய்கிறவங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஜோதிட மென்பொருளுங்க. ஸோ அதனால் அவருக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். தினந்தோறும் என்னுடைய பயன்பாட்டுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம இன்றைய பகுதிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன், பிறப்பு ஜாதகம், பிரசன்னம், ஆளும் கிரகம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்றது சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு பர்த் ஹோரோஸ்கோப்லேருந்து நம்ம போயிடலாம். பிறப்பு ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு முதல்ல யாருக்கு பிறப்பு ஜாதகத்தை கணிக்கணுமோ அவங்களுடைய பேர் போட்டுக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன், கார்த்திக் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன், 19/12/1981. டைம் கொடுக்குறேன், நைட்டு 11:25 PM நைட்டு. ஓகேங்களா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது பாருங்கள். நீங்கள் பேர், இந்த டேட் ஆஃப் பர்த், டைம்லாம் கொடுத்துருவீங்க. இந்த பர்த் பிளேஸில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் வாங்கினவங்களும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பர்த் பிளேஸ் என்னென்னா, முதல்ல இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ இவர் பிறந்திருக்கக்கூடிய இடம் மதுரை அப்படின்னு வச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, மதுரைக்கு ஸ்பெல்லிங் டைப் பண்ணிங்க. MADURAI அப்படின்னு மதுரைன்னு சர்ச் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கால்குலேட்னு கொடுத்துடக்கூடாதுங்க. இந்த நேமை போட்டுட்டு இங்கே மாதிரி சர்ச்சுன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது நல்லா தெளிவாக பார்த்துங்க. நேமை போட்டுட்டு சர்ச் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த மதுரை ரிலேட்டடாக என்ன நேம் இருக்கோ அந்த ஊர் பேர்லாம் வரும். இந்த இடத்துல மதுரைன்னு இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒரு டைம் இப்படி கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல மதுரை, ஸ்டேட்டு, லேட்டிடியூட், லாங்கிடியூட்லாம் வரும். இதுக்கப்புறம் இங்கே ஃபைனலாக ஓகே கொடுக்கணும். இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னொரு லொக்கேஷன் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த நபர் வேலூரில் பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். VELLORE இப்படின்னு நேம் போட்டவுடனே அப்புறம் நம்ம இந்த சர்ச்சுன்ற ஆப்ஷன் இருக்குது, இந்த சர்ச்சை மேலே இப்படி கொடுத்துடணும். கொடுத்தோம்னா இங்கே வரும் சிட்டி லொக்கேஷன் வரும். இதை கிளிக் பண்ணோம்னா லேட்டிடியூட், லாங்கிடியூடு காட்டும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணோன்னா கீழே லேட்டிடியூட், லாங்கிடியூடு, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி எல்லாமே காட்டுது. இப்போ நம்ம ஓகே கொடுக்கணும். இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணிங்க. இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே கால்குலேட்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்படி கால்குலேட் நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம்னா அந்த ஜாதகம் ஃபஸ்ட்டு கணிச்சிரும். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, சாஃப்ட்வேர் தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ் சொல்லியாச்சு. இந்த சாஃப்ட்வேர் ஓப்பனில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் அங்கே வரும். அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஓப்பனிங்கில் இங்கே இருக்கிறது இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். இந்த இடமே உங்களுக்கு தமிழில் வராது. தமிழ் உள்ள பிரிண்ட் வியூவில் தான் வரும். ஓப்பனிங்கில் இந்த இடத்துல தமிழில் மட்டும்தான் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் தெளிவு பண்ணிக்கோங்க. இது 2வது விஷயம். ஓகே, இது பிறப்பு ஜாதகம். இந்த இடத்துல ராசி அதிபதி, நட்சத்திராதிபதி, உபநட்சத்திரம், உபநட்சத்திரம், இது கிரகத்துக்கு உண்டான தன்மை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ராசி கட்டம்,
அதில் வந்து இங்கே சிக்னிஃபிகேட்டர்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சிக்னிஃபிகேட்டர் பார்த்துக்கலாம், குறிகாட்டிகள் எல்லாமே வரும். அடுத்து வந்து தசாபுக்தின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல தசாபுக்தி பார்க்கறதுக்கு இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும். நீங்கள் வந்து முதல் நவ்வுன்னு கொடுத்துருங்க. நவ்வுன்னு கொடுத்துட்டிங்கன்னா சனி தசை, சனி புத்தி, சந்திராந்தரன் காட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல தசா லாடில் சனி தானே, அதனால் வந்து கீழே வந்து சனின்னு கொடுத்துருங்க. புக்தியும் சனி, அதனால் இங்கே வந்து புக்தி சனி கொடுத்துருங்க. அந்தரம் வந்து சந்திரன், அதனால் இந்த இடத்துல சந்திரன் கொடுத்துட்டு இப்போ ஷோன்னு இருக்கும், இந்த இடத்துல இப்படி ஷோ கொடுங்க. கொடுத்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன வரும். இது வந்து தசை, இது வந்து புக்தி, இது அந்தரம். அப்போ சனி தசையில் இங்கே வந்து பார்க்குறப்போ சனி புக்தியில் சந்திரனுடைய அந்தரம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து தசா புக்தியை வந்து பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இது வந்து முதல் பிறப்பு ஜாதகம். சரிங்களா? ஓகே, இப்போ இதை வந்து பிரிண்ட் வியூவில் போடலாம். பிரணாபன ஸ்டைலு, சிங்கிள் பேஜு, ராசி நவாம்சம், தசாபுக்தி அந்தரம் இதெல்லாமே போடுறதுக்கு இங்கே வந்து பிரிண்ட் வியூன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு டைம் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காட்டும் என்னென்ன ஸ்டைல் வேணும். சிங்கிள் பேஜு, கேபி சிங்கிள் பேஜு, பிரணாபன ஸ்டைலு, ராசி நவாம்சம் இதெல்லாமே காட்டும். நீங்கள் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நான் கொடுத்து காட்டுறேன். இந்த இடத்துல லாங்குவேஜ் பார்த்துங்க. இங்கே தமிழ்ன்றது டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேணுன்னா நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்துங்க, தமிழ் வேணுன்னா நீங்கள் தமிழ் கொடுத்துங்க. இங்கே தான் நீங்கள் வந்து லொக்கேஷனை, அதாவது லாங்குவேஜை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே நீங்கள் தமிழ் இருக்கிற போது தான் உங்களுக்கு பிரிண்டில் வந்து தமிழ் வரும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய நபர்கள் சாஃப்ட்வேரோட இந்த ஓப்பனிங் பிளேஸ்லேயே வந்து தமிழ் வருமானு கேட்குறீங்க. அப்படி வராது. இந்த இடத்துல பிரிண்ட் வியூவில் தான் வந்து தமிழ் வரும். சரிங்களா? இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கும். இது வந்து ராசி நவாம்சம். இதை நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே வந்து 100% இருக்கு இல்லையா, இது அப்படியே கொஞ்சம் கிளிக் பண்ணி இது ஒரு 150ன்னு மாற்றினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஜூமாக நல்லா கொஞ்சம் பெருசாக விசுவலாக ராசி கட்டத்தை வந்து பார்த்துக்கலாம். அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே நவாம்சத்துடைய தன்மையை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பேஜு. அடுத்து வந்து சிங்கிள் பேஜுங்க. இந்த சிங்கிள் பேஜை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இதிலே ஜூம் பண்ணி பார்த்துங்க. இது வந்து ராசி கட்டத்துடைய தன்மை, கிரகநிலை, பாவநிலை, தசாபூதி அந்தரம், கீழே வந்து பாவ குறிகாட்டி, கிரக குறிகாட்டி எல்லாமே வந்து சிங்கிள் பேஜில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது பிரணாபனம் ஸ்டைல். இதுதான் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறது. இது வந்து பிரணாபன ஸ்டைல். அது வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. உள்ளே இருக்கிற ராசி கட்டம், நட்சத்திராதிபதி, உப நட்சத்திரம் இதெல்லாமே ஒரே பேஜில் ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து பார்க்க முடியும். இல்லைனா இது பிடிஎஃபாக பிரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து இன்னொரு ஆப்ஷன். சரிங்களா? அது எப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து தசாபுக்தி அந்தரம். இதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? மொத்தம் இத்தனை ஸ்டைல் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஜாதகம் இருக்குது. இப்போ நான் இது உங்களுக்கு ஒரு பிரிண்ட் ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ இந்த கார்த்தின்ற ஜாதகத்தை தமிழில் பிரிண்ட்டு போடணும். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் நான் வந்து பிரிண்ட் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து தமிழில் ஒரே ஒரு பிரணாபனம் ஸ்டைல் சார்ட்டில் லாங்குவேஜ் வந்து இங்கே தமிழ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்துக்குங்க, தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி வரும். கார்த்தின்றதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு மேலே வந்து இங்கே பிரிண்ட்னு ஆப்ஷன் இருக்குது, அதை பிரிண்ட்டு கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து பிரிண்ட்டு கேட்கும். இதை வந்து பிரிண்ட்டு கொடுத்துட்டு டிஃபால்ட்டாக அது பிரிண்ட் ஆனவுடனே ஓப்பன் ஆகிற மாதிரி நான் கொடுத்துட்றேன். இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிண்ட் விழுந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் விசுவலாக நல்லா பெருசாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதை வந்து நீங்கள் உங்களுடைய பிரிண்டர் என்ன இருந்துச்சுன்னா பிரிண்ட் போட்டுக்கலாம், ஜெராக்ஸ் போட்டுக்குங்க. இந்த இடத்துல வந்து ஃபைலுன்ற ஆப்ஷனில் நீங்கள் இங்கே பிரிண்ட்டுன்னு இருக்கும், அந்த பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரிண்டர் வச்சுருந்தா பிரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி பிரிண்ட் போட்டு எடுத்துக்கங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இது வந்து நம்ம இப்படி சிங்கிளாக பார்க்குறது. இப்போ இது வந்து தமிழ் லாங்குவேஜில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதே ஜாதகம் எனக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா அதே பிரிண்ட் வியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து லாங்குவேஜில் தமிழ்ன்றதை அப்படியே லைட்டாக சேஞ்ச் பண்ணி இங்கிலீஷுக்குன்னு மாற்றிட்டு இப்போ பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வியூலேயும் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வரும். இப்போ பார்த்துங்க, இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. சரிங்களா? இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல மேலே பாக்ஸ் மாதிரி இருக்கும், இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு கொடுத்தோம்னா பிரிண்ட் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கிலீஷ் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட்டு போட்டு நமக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் பிரிண்ட்டு போட்டு வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். சாஃப்ட்வேரில் வெளியே இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும்,
உங்களுக்கு தமிழ் வேணும்னா பிரிண்ட் வியூலேருந்து தான் நீங்கள் வந்து தமிழ் போக முடியும். அதை வந்து கொஞ்சம் பார்த்துங்க. இந்த வியூலேருந்து தான் நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை வந்து தமிழில் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அதை கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துங்க. சரிங்களா? இப்போ இது வந்து பெஸ்ட்டு பேசிக்காக பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டான தகவல் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சிட்டு இருக்கும். எப்படி இருக்குது என்னன்றது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து பிரசன்னத்துக்கு நம்ம வந்து போகலாம். பிரசன்னத்துக்கு போகிறதுனா இங்கே ஹோரரி ஹோரோஸ்கோப்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பிரசன்னம் டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. யாருக்கு பிரசன்னம் கிடைக்குமோ அவங்க பேர் வந்து போட்டுங்க. இப்போ வந்து சக்தி அப்படின்ற நபருக்காக பிரசன்னம் பார்க்க போகிறோம். வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. வேலை கிடைக்குமான்னு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அவருக்காக இறையர்கள் குருவில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு நம்பரை வந்து இப்படி கொடுத்துட்றோம். 142 வந்துச்சு. இது கால்குலேட் கொடுத்துட்டோம்னா 142க்கு பிரசன்ன சார்ட் வந்து கணிச்சு வந்துடும். இதை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இப்படியே பார்த்துங்க. சப்ளாடு கேது நின்ற நட்சத்திரம் சூக்கரன் வாய்ப்பு இருந்தால் இப்படி பார்த்துங்க. இல்லை எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பெருசாக நமக்கு வராது, தமிழில் தான் வேணும் அப்படின்னா பிரிண்ட் வியூவில் போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் தான் இருக்குது, பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் பார்த்துக்கலாம். பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் 150 மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ லக்னத்துடைய சப்ளாடு கேது, அந்த கேது வந்து இங்கே இருக்குது சூக்கர நட்சத்திரம் அப்படின்ட்டு நீங்கள் தமிழில் பார்த்துக்கலாம். இது தேவையாக இருந்தால் இங்கே வந்து நீங்கள் வந்து பிரிண்ட்டுன்ற ஆப்ஷனை வச்சு நீங்கள் பிரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பிரசனம் பார்க்குற மெத்தடுங்க. இதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ரூலிங் பிளானட், ஆளும் கிரகம். இதுதான் வந்து எனக்கு இந்த சாஃப்ட்வேர்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா நொடி பொழுதில் இருக்கக்கூடிய ஆளுங்கிரகத்தை கணிக்கக்கூடிய வகையில் குருஜி அவர்கள் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி வருது, வெளிநாட்டுக்கு பயணம் அமையுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏதோ ஒரு கேள்வி வருதுன்னா அந்த நேரத்துக்கு டக்கு ரூலிங் பிளான்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தால் என்ன ஜாதகமோ அந்த ஜாதகத்துடைய தகவல் உங்களுக்கு அப்படியே வந்துடும். இதை வச்சு நீங்கள் வந்து பலனை வந்து எளிமையாக வந்து பார்த்து சொல்லிடலாம். நொடி பொழுதில் இருக்கக்கூடிய ஆளுங்கிரகம் நம்முடைய சாஃப்ட்வேரில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆளுங்கிரகம் இப்படி ஒரு முன்னாடி ராசி கட்டம் இருக்கும். இந்த 2 கோடை கிளிக் பண்ணால் இந்த பக்கம் கிரகத்துடைய தன்மை எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். பாவத்துடைய தன்மையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இது பேசிக்காக பிறப்பு ஜாதகம், பிரசன்னம், ரூலிங் பிளான்ட், இது 3ஐயும் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்து மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து ஃபைல்ஸில் வந்து நீங்கள் சேவ் பண்ணதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஜாதகம் போட்டோம், பிரசன்னம் போட்டாலும் எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஹோரோஸ்கோப் எக்ஸ்ப்ளோர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கணிச்ச ஜாதகம்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள், கார்த்தி சக்தின்ற பேரில் பிரசன்னம் கணிச்சது, கார்த்திக் ஜாதகம் கணிச்சது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தை நீங்கள் ஓப்பன் பண்ண அப்படின்னா கார்த்திக் இது லைட்டாக ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான், வந்துடும். வந்த டீட்டெயில்ஸை அகைன் ஒரு டைம் நீங்கள் வந்து ஓகே கொடுத்தா அந்த ஜாதகம் வந்துடும். இது ஒரு ஆப்ஷன். ஓகே, இப்போ கணிச்ச இந்த ஜாதகத்தை இப்போ நான் வந்து நிறைய ஜாதகம் கணிச்சு வச்சுருக்கேன். அதில் எனக்கு தேவையில்லாத ஜாதகம்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னா இப்போ பாருங்கள், கணிச்ச ஜாதகத்தில் இப்போ இந்த இடத்துல வந்து சங்கீதன்ற இந்த ஜாதகம் இருக்குது. இந்த ஜாதகம் எனக்கு வேணாம், இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இது இப்படி அழுத்தினா போதும். இந்த இடத்துல டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலீட் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த சங்கீதான்ற இந்த பேரில் இருந்த ஜாதகம் வந்து டெலீட் ஆயிரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் நம்ம பெருசாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் திருப்பி பார்த்தீங்கனாலும் அந்த இடத்துல வந்து அந்த பேரில் ஜாதகம் இருக்காது. ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டா ஜாதகம் ஓப்பன் ஆயிரும். இது ஒரு விஷயம். இல்லை இருக்கிறத டெலீட் பண்ணோம் அப்படின்னா இதில் இப்படி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டெலீட்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அது வந்து டெலீட் ஆயிரும். அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளாக செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து கேட்டகரி மேனேஜர்னு இருக்கும். இது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து இதில் அஸ்ட்ராலஜர், ஜென்ரல், இது விஐபின்லாம் போட்டிருக்கும். உங்களுக்கு தேவையான கேட்டகரி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பர்சனல் யூஸு இல்லை வந்து ஆஃபீஸ் யூஸு இந்த மாதிரி போட்டு அந்த கேட்டகரியை போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் வந்து பர்சனல் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து ஃபேமிலி அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் சேவ்னு கொடுத்துட்டேன்னா அந்த கேட்டகரியில் பர்சனல் கேட்டகரியில் ஒரு ஜாதகம் வந்துடும். இப்போ இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாதகத்தை கணிக்கிற போது இந்த இடத்துல வந்து கேட்டகரின்னு இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியில் நீங்கள் அந்த கேட்டகரியை போட்டு வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது யூட்டிலிட்டின்னு இருக்கும் பாருங்கள். இந்த யூட்டிலிட்டி கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த யூட்டிலிட்டியில் தான் ரொம்ப ரொம்ப இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கீங்க,
சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்கள் பேரெலாம் எப்படி போட்டு ஆட் பண்ணுறது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இதில் இல்லாத லொக்கேஷன் எதனா ஆட் பண்ணணும் அப்படின்ற போது அதுக்கு எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து இவங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஓகே, இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு லொக்கேஷன் வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணோம். மேலே இருக்கிற யூட்டிலிட்டி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த இடத்துல வந்து இருக்கிற 3வது ஆப்ஷனில் வந்து என்னென்னா ரூலிங் பிளானட் கண்ட்ரோல் ஆர், கேபி அஸ்ட்ராலஜி கொஸ்டின் கண்ட்ரோல் கியூ, யூசர் இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் யூன்னு இருக்கும். இதெல்லாம் ஷார்ட் கட்டுங்க. இப்போ நீங்கள் ரூலிங் பிளானட்டை உங்களுடைய கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் ஆர்னு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். சரிங்களா? மேலே நீங்கள் கிளிக் பண்ணாமே ஷார்ட் கட் யூஸ் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன். லொக்கேஷன் டேட்டா மேனேஜர்னு இருக்குங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் போடக்கூடிய இடத்துல சில லொக்கேஷன் வராது. உலகத்தில் வந்து எல்லா லொக்கேஷனும் முடிஞ்ச அளவுக்கு மேஜராக இருக்கக்கூடிய எல்லா லொக்கேஷனும் நம்முடைய சாஃப்ட்வேரில் இருக்குதுங்க. சில நேரம் இல்லாத ஒரு சின்ன சின்ன லொக்கேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லொக்கேஷன்லாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இல்லாத லொக்கேஷன் எதனா இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் ஊரில் வந்து புதுப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. புதுப்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், அப்படி ஒரு லொக்கேஷனை காட்டல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இது ஒரு முக்கியமான லொக்கேஷன். இந்த ஊரில் பிறந்த ஒரு நபருக்கு நான் ஜாதகம் கணிக்கணும். பட் புதுப்பேட்டைன்றது பக்கத்தில் நியர்பை வந்து இருக்கக்கூடிய பெரிய ஊர் போட்டு நம்ம சர்ச் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைனாலும் எனக்கு இதே ஒரு ஊர் பேரே வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இல்லாத லொக்கேஷனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல மேலே வந்து லொக்கேஷன் டேட்டா மேனேஜர்னு இருக்கும். இது எப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து லொக்கேஷனை ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு லொக்கேஷனை வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். அது நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம், புதுப்பேட்டை அப்படின்ற பேரை வந்து நான் வந்து போட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்றதை கொடுத்துட்டேன். கண்ட்ரி வந்து இந்தியா, அதையும் வந்து நான் வந்து இந்த இடத்துல போட்டேன். அடுத்து வந்து இங்கே கேட்குறது லேட்டிடியூட் லாங்கிடியூட் கேட்குது. அடுத்து வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து கேட்குது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ புதுப்பேட்டையோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் அடிப்படையில் வந்து பார்க்குற போது ஃபஸ்ட்டு விஷயம் நார்த்து கொடுத்துட்டு (12:49) அப்படின்ற லேட்டிடியூடையும் பக்கம் நார்த்து கொடுத்தாச்சு. அதேமாதிரி லாங்கிடியூட்டில் வந்து பார்க்குற போது 78:07 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஈஸ்டா வெஸ்டான்றதில் வந்து ஈஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு டைம் ஜோன் வந்து இது வந்து இந்தியானாலே வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க, மெஜாரிட்டியாக இந்தியாவில் இருப்பீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஐஎஸ்டி தான், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். அதை கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்தியன் டைம்னு இருக்கும், ஐஎஸ்டி, அதை கொடுத்துட்டுங்க. அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் சேவ் பண்ண லொக்கேஷன் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு இப்போ பர்த் ஹோரோஸ்கோப்லேயே இப்போ நம்ம புதுப்பேட்டைன்ற பேரை வந்து முதல்ல போட்டோம், வரல, இப்போ வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல வருது பாருங்கள், புதுப்பேட்டை தமிழ்நாடு. நம்ம போட்ட 12:49:78:7 வந்துருச்சு. அது ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ஜாதகத்தை கணிச்சிக்கலாங்க. சரிங்களா? லொக்கேஷன் ஆட் பண்ணுறது அப்படின்றது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு லொக்கேஷன் சர்ச் பண்ணுங்கள், போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னென்னா, எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஊர் வந்து நாட்றம்பள்ளின்னு ஒரு ஊருங்க. நாட்றம்பள்ளி அப்படின்ற ஊர். இப்போ இதை நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், பார்த்தா அந்த மாதிரி ஊரே காட்டல. இப்போ ஊரே இல்லைன்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி ஓகே ஊர் இல்லை தானே, நம்ம ஆட் பண்ணிக்கலான்ட்டு நேராக வந்து இந்த இடத்துல யூட்டிலிட்டியில் வந்துட்டு இந்த இடத்துல லொக்கேஷன் டேட்டா மேனேஜர் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு லொக்கேஷன் ஆட் பண்ணுறேன், NAT நாட்றம்பள்ளின்னு போட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு,
தமிழ்நாடு போட்டாச்சு. கண்ட்ரி வந்து இந்தியா. ஓகே, இப்போ லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து ஃபஸ்ட்டு 0955 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து இங்கே லாங்கிடியூடில் வந்து 7811 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து லாங்கிடியூடில் ஈஸ்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து இந்தியானாலே ஐஎஸ்டி நம்ம முதல்ல சொன்னது தான். ஐயில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஐஎஸ்டி இந்தியன் டைம் இருக்கும். அது கொடுத்துட்டு இப்படி சேவ்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த நாற்றம்பள்ளின்ற லொக்கேஷன் வந்துருச்சான்னா நீங்கள் திரும்பி பர்த் ஹோரோஸ்கோப் வந்துட்டு இந்த இடத்துல சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். NATT அந்த இடத்துல லொக்கேஷன் வந்துருச்சு பாருங்கள், நாற்றம்பள்ளின்ட்டு. அது இப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து லொக்கேஷன் இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூகுளில் போயிட்டு அந்த லொக்கேஷன் போட்டு லேட்டிடியூட் லாங்கிடியூட் போட்டால் அது காட்டும். அதை அப்படியே ஆட் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. மேலே வேறு என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், யூசர் இன்ஃபர்மேஷன். இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் ஒரு ஜோதிட நிலையம் வச்சுன்னு இருப்பீங்க, இல்லை உங்கள் பேர் உங்கள் ஊர் அட்ரஸ் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல யூட்டிலிட்டியில் யூசர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்கலாங்க. சரிங்களா? மேலே வந்து மந்த்ரான்னு இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க. இப்போ வந்து மேலே ஓம் நம சிவாயின்னு இருக்குது, அது டிஃபால்ட்டாக அப்படியே இருக்குன்னா அப்படியே போட்டுக்குங்க. இந்த இடத்துல வந்து டைட்டில் அப்படின்ற இடத்துல இப்போ உங்களுடைய ஜோதிட நிலையம் இருக்குதுன்னா அந்த இடத்துல ஜோதிட நிலையம் போட்டுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் என்னுடைய ஜோதிட நிலையம் இருக்குன்னா அமராவதி ஜோதிட நிலையம். ஓகே, இந்த மாதிரி பேர் போட்டேன். பேர் வந்து என்னுடைய பேர் வந்து நான் போட்டுக்கிறேன், அமராவதின்னு போட்டுக்கிறேன். அடுத்து லொக்கேஷன்லாம் இது மாதிரி நம்ம தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ லொக்கேஷன் வந்து சுந்தராபுரம், சுந்தராபுரம் போட்டேன். பொள்ளாச்சி மெயின் ரோட், கோயம்புத்தூர் தமிழ்நாடு. ஃபோன் நம்பர் வேணுன்னா இப்போ வந்து 9659072499 என்னுடைய நம்பர் கொடுத்துக்கினேன். மெயில் வந்து என்னுடைய மெயிலு. வெப்சைடு வந்து நம்முடைய வெப்சைடு. ஓகே, வெப்சைட்லாம் கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா பர்மனண்ட் சிட்டி. நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூர் பர்மனண்ட் சிட்டி என்னோடய சிட்டி. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கி இருக்கக்கூடிய நபர் நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்னைன்னு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சென்னைன்னே போட்டு காட்டுறேன். இது நீங்கள் போட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக லொக்கேஷன் சென்னையில் இருக்கும். அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது சென்னைனா சென்னைன்னு போட்டுங்க. இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்றதால கோயம்புத்தூரை வந்து நான் சர்ச் பண்ணிடுறேன். எப்பயுமே நேமை சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணி இதில் காட்டும், இதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ நான் சேவ்னு கொடுத்துட்டா ஜாதகம் கணிக்கிற போது என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உள்ளே சேவ் ஆகும். இப்போ எப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம முன்ன வந்து கார்த்திகின்ற ஒரு ஜாதகத்தை கணிச்சு அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கார்த்தின்ற ஜாதகம் நம்ம ஜோதிட நிலையத்தோடைய பேர், ஃபோன் நம்பரு, அடுத்து வந்து வெப்சைட் நேம், இது எல்லாத்தையும் கொடுத்தோம். அதெல்லாம் எப்படி ஷோ ஆகுது என்னன்றதை வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் மேலே வந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் காட்டுறேன், தெரியுதுங்களா? நம்ம போட்டோம் இல்லையா, மேலே வந்து ஓம் நம சிவாய அமராவதி ஜோதிட நிலையம், அமராவதி சுந்தராபுரம் பொள்ளாச்சி மெயின் ரோடு கோயம்புத்தூர், ஃபோன் நம்பரு, மெயில் அட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஜாதகத்தை பிரிண்ட்டு போடும்போது உங்கள் பேர் போட்டு ஜாதகம் வந்து பிரிண்ட்டு போட்டு வரும். அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. சரி, ஓகே. ஓரளவுக்கு சாஃப்ட்வேரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். சாஃப்ட்வேர் எல்லாருமே வாங்கிக்கலாங்க. வகுப்பு படித்தவங்க படிக்காதவங்க யாருனாலும் வாங்கிக்கலாம். ஒரு முறை நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வாங்கிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும்
யூஸ் பண்ணலாங்க. திரும்ப திரும்ப வருஷத்துக்கு ஒரு டைம் ரினியூவல் பண்ணுறது அந்த மாதிரியான பேச்சே கிடையாது. ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா அது உங்கள் லைஃப் டைம் வேலை செய்யும். இது இன்னொரு விஷயம். விண்டோஸ் ஓஎஸில் தான் வேலை செய்யும். நீங்கள் சிஸ்டம், கம்ப்யூட்ரு எது வச்சுருந்தாலும், லேப்டாப் எது வச்சுருந்தாலும் சரி, விண்டோஸ் ஓஎஸாக இருக்குது. விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, விண்டோஸில் எது வந்தாலும் சரி, அதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். பேசிக்காக நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க பாருங்கள், ஒரு அடிப்படை வசதி கொண்ட லேப்டாப்பு, அதிலே நம்ம சாஃப்ட்வேர் ரொம்ப பர்ஃபெக்டாக செயல்படும். தமிழ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். மொபைல் ஃபோனுக்கெல்லாம் கிடையாதுங்க. ஒன்லி விண்டோஸ் ஓஎஸ் லேப்டாப் சிஸ்டம், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் விண்டோஸில் லேப்டாப்பை மாற்ற போகிறீங்க, ஓஎஸ்ஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்களே சாஃப்ட்வேரை பேக்கப் எடுத்து வச்சுட்டு நீங்களே நல்லபடியாக திரும்ப இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓரளவுக்கு எல்லா தகவலும் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் 9659072499 அப்படின்ற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்களும் சாஃப்ட்வேர் வாங்கி கொள்ளலாம். ஒரு மிக சிறந்த கேபி ஜோதிட மென்பொருள். நன்றி, வணக்கம்.